Hi guys, நீங்க பார்த்திருப்ப சேனல் ஃபை சினிமா. நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து சினி அப்டேட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தளபதி பத்தின ஒரு அப்டேட் தான். எப்பயுமே விஜய் நடிக்கிற மோஸ்ட்லி எல்லா படங்களுமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா சில படங்கள்ல அவர் ரொம்பவே கியூட்டா வந்து இருப்பாரு. ஐ மீன் கியூட்டா, சைல்டிஷா எப்பயுமே விளையாண்டுட்டு அந்த மாதிரி ஒரு விஜய் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல. அந்த மாதிரி வந்து ஒரு படம் தான் வந்து சச்சின். ஸோ சச்சின் படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். இப்பதான் ரீசெண்டா வந்து ரஜினியோட தளபதி படமா இருக்கட்டும், அப்புறம் விஜயோட கில்லி படம் எல்லாமே ரீரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எல்லாத்துக்குமே மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சு. சொல்ல போனா இந்த ரீரிலீஸ் அப்படின்ற ட்ரெண்ட் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நிறைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தளபதியோட சச்சின் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர 2025 ஏப்ரல் மந்த் வந்து சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரமோஷனோட ரிலீஸ் பண்ண போறதா இந்த படத்தோட ப்ரொடியூசர் தானு வேற சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி விஜயோட கடைசி படம் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ விஜய் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம் இருந்துச்சுல்ல. ஸோ இந்த நேரத்தில் விஜயோட ரொம்ப கியூட்டான அது மாதிரி சைல்டிஷான ஒரு கேரக்டர்ல நடிச்ச நம்ம ரொம்ப ஃபேவரட்டான சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்க அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி வேற எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த அப்டேட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தின ஒரு அப்டேட் தான். நம்ம ரஜினி அவர்கள் நடிச்சு 2023ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் வந்து ஜெயிலர். ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே ஜெயிலர் 2 எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்துக்கான வேலைகளுமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜெயிலர் 2 படத்தோட ப்ரோமோ ஷூட்டிங் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சான். படத்தோட ஷூட்டிங்கை வந்து வர மார்ச் மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியுமே பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து KGF படத்தோட ஹீரோயினான ஸ்ரீநிதி வந்து நடிக்க போறதாவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ கேட்கவே செம்ம காம்போவா இருக்குல்ல. ஸோ இந்த படத்துல அவங்க என்ன மாதிரி கேரக்டர் நடிக்க போறாங்க, வேற யாரெல்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். சோ அடுத்த அப்டேட் வந்து நம்ம சூர்யா பத்தின ஒரு அப்டேட் தான். கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூர்யா வந்து அவரோட 44வது படத்துல வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துல வந்து ஹீரோயினா பூஜா ஹெக்டே தான் நடிக்கிறாங்க. அந்த படத்தோட டைட்டில் ட்ரீசர் வேற வந்து இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படத்துக்கு வந்து ரெட்ரோ அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சிருக்காங்களாம். அந்த ட்ரீசர் ரிலீஸ் ஆனதுல இருந்து வந்து எல்லா சோஷியல் மீடியாலையுமே வந்து ரெட்ரோ அப்படின்ற பேர் தான் அதிகமா கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு அந்த ட்ரீசருக்கு வந்து மக்கள் மத்தியில வரவேற்புமே கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ட்ரீசர் பாத்தீங்கன்னா, அந்த ட்ரீசர் ஃபுல்லாவே வந்து பூஜா ஹெக்டேக்கு எந்த ஒரு டயலாக்குமே இருக்காது. அதை பார்த்தோன்னா என்னப்பா சூர்யா மட்டுமே பேசிட்டு இருக்காரு, பூஜா ஹெக்டே சைடு இருந்து எந்த ஒரு டயலாக் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லியுமே வந்து ரசிகர்கள்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல பூஜா ஹெக்டே வந்து வாய் பேச முடியாத கேரக்டர் வந்து நடிச்சிருக்கதா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்னலாம் அந்த படத்துல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த அப்டேட் வந்து நம்ம விஷால் பத்தின ஒரு அப்டேட் தான். விஷால் வந்து இப்போ ரீசெண்டா நடிச்ச ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் மார்க் ஆண்டனி. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன ரத்னம் படத்துக்குமே அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இப்போ அடுத்ததான் வந்து துப்பறிவாளன் 2 படம் ஒரு பண்ண போறதாவுமே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ ஒரு செம்ம டைரக்டர் கூட விஷால் வந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு. என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷாலோட கெரியர்லயே வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் வந்து இரும்பு திரை. ஸோ அந்த படத்துல அர்ஜுன் தான் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை வந்து PS மித்ரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட காம்போ திரும்பவுமே இணைய போதான். அதாவது இப்போ வந்து சர்தார் 2 படத்தை வந்து மித்ரன் முடிச்சுட்டு அடுத்ததா விஷால வச்சு இந்த இரும்பு திரை பார்ட் 2 படத்தை வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ திரும்பவுமே வந்து விஷாலோட கெரியர்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இரும்பு திரை 2 படம் எடுத்தாங்கன்னா அதுல யார் வில்லனா நடிப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி சினி செய்திகள் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபை சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.